வணக்கம் உறவுகளை அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை பயிறு ஊற வச்சிருக்கோம், அரிசி, தாளிக்கிறதுக்கு தேவையானது. குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் உருகட்டும். நெய் உருகினதும் தாளிக்கிறதுக்கான மசாலா ஜாமான்களை போட்டுருங்க. இந்த லவங்கம், பட்டை, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த சாதத்தில் சிறுபயிறு சேர்த்து செய்கிறதுனால இதில் அதிகமான சத்து இருக்குது. இது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். 1 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இது தாராளமாக கொடுக்கலாம். அவங்க கருவேப்பிலை சாப்பிடாட்டா கூட அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஜூஸ் நம்ம சாதத்தில் இறங்கும். சின்ன வெங்காயத்தை நீளமாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். எப்பயுமே சாதத்துக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. பல்லாரி வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப குட்டியாலாம் நறுக்க வேணாம், நல்லா வெந்துடும் சாதம். அதனால மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடணும். இந்த சாதத்துக்கு காய்கறிகள் சேர்த்து கூட செய்யலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அந்த மாதிரி. சில குழந்தைங்களுக்கு பட்டை சோம்பு பிடிக்காது, அவங்களுக்காக கடுகு மட்டும் கூட தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நம்மளோட சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நல்லா கிளறி விடணும். குக்கர் யூஸ் பண்ணும்போது எப்பயும் சில்வர் குக்கர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். சில்வர் குக்கர்னால் அடி பிடிச்சிரும்னு நிறைய பேர் பயப்படுவீங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது சில்வர் குக்கர் யூஸ் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் மசால் பொடி போட்டுக்கிறேன். நான் மல்லித்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக யூஸ் பண்ண மாட்டேங்க. இந்த ஒரு மசால் பொடி தான். இந்த மசால் பொடிவே நம்ம சாம்பாரும் வைக்கலாம், புளிக்குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஊற வச்ச அரிசியையும் பாசிப்பயிரையும் சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பயிரை முளைக்கட்டி கூட செய்யலாம், அது இன்னுமே சத்து கொடுக்கும். நாளையும் ஊற வச்சு நைட்டு அதை முளைக்கட்டி வச்சுருங்க. நீங்கள் மதியத்துக்கோ காலையிலைக்கோ யூஸ் பண்ணும்போது நல்லா முளை விட்டுருக்கும்.
இந்த முளைக்கட்டினதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சாதம் வைக்கும்போது ஒரு கல் உப்பு அதிகமாக போடணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டான அளவில் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. புதினா கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இப்போ ஒரு கொதி வரவும் குக்கரை மூடிடுங்க. விசில் போட்டுக்கோங்க. என்னோட குக்கருக்கு 3 விசில் போதும். உங்கள் குக்கருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு விசில் விட்டுக்கோங்க. கேஸ் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். மணக்க மணக்க சுவையான பச்சை பயிறு சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த சத்தான சாதத்தை வாரத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.